சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த ஆதரவு கேட்டிருக்கக்கூடிய விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாமா என்பது குறித்து ஆலோசனை மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் மாநில செயற்குழு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் பார்த்தோம்னால் முக்கிய பிரதிநிதிகள், அதாவது செயற்குழு உறுப்பினர்கள் 15 நபர்களும், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் 1 நபர்களும், மத்திய குழு உறுப்பினர் 2 நபர்களும், மொத்தமாக 18 உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த ஆலோசனையில் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் ஆலோசனை மேற்கொண்டு கூட்டணி வைக்கலாமா இல்லை ஆதரவு கொடுக்கலாமா என்பது குறித்தும், மேலும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு நம்ம திமுகவில் கட்சியில் இணையலாமா என்பது குறித்து தொடர் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட வருகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னும் கூடுதலாக 5 தொகுதிகள் தேவைப்படும் பட்சத்தில் யாரிடம் ஆதரவு கேட்பது என்று தெரியாமல் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் தவிர்த்து வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாமா என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் திமுகவுடன் கூட்டணியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து ஆதரவு கடிதமான விஜய் சார்பாக வழங்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கமிட்டி பொறுத்தவரையிலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இணைந்து செயல்பட உறுதி செய்யப்பட்டு தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்தனர். அதன் தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய அந்த கட்சி விசிக கட்சிகளுக்கு தான் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு இணையலாமா இணையக்கூடாதா என்பது குறித்து தொடர்ந்து பல்வேறு குழப்பங்களும் ஏற்பட்டு வருகிறது. அந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு காணும் வகையில் தான் தற்பொழுது இந்த மாநில செயற்குழு கூட்டமானது தொடர்ந்திருக்கிறது. இந்த மாநில செயற்குழு கூட்டம் பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டது. ஏனென்றால் முக்கிய முடிவுகள், அதாவது சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலும், உள்ளாட்சி தேர்தலும், மேலும் அடுத்த கட்ட அரசியல் சூழ்நிலைகளை ஏற்றவாறு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தால் நம்முடைய பயணங்கள் தொடர்ந்து செயல்படுத்தலாமா இல்லை இதனால் வேறும் அரசியல் பிரச்சனைகள் ஏற்படுமா என்பதை குறித்து பார்ப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வகையில் இன்று மட்டுமே முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அனைத்து அரசியல் கட்சிகளுமே தீவிரமான முறையில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை நிரூபித்து 2 நாள் மட்டுமே கால அவகாசமானது ஆளுநர் மாளிகை சார்பாக வழங்கப்பட்டிருக்க சூழ்நிலையில் அந்த கால அவகாசத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் தனது பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அமைப்பதற்காக இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக தற்போது இவர்களும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட வருவதாகவும் தொடர்ந்து அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அந்த வகையில் தான் தற்போது இந்த மாநில செயற்குழு கூட்டமானது கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் முக்கிய முடிவுகள் எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது இறுதி நாளாக கருதப்படக்கூடிய நிலையில் இன்று மாலை அளவில் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலம் மாநில செயலாளர் சண்முகம் பொறுத்தவரையிலே இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா இல்லை திமுகவுடன் இணைந்து என்பது குறித்து காத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என அனைத்து கட்சிகளும் பார்த்தவுடன் தீவிரமான முறையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த நிலைப்பாடு, அதாவது தாவேக்காவுடன் இணைவதா இல்லை திமுகவுடன் தொடர்வதா கொடுத்த நிலைப்பாடு பொறுத்தவரை காத்திருந்தான் பார்க்க வேண்டும்.